நம்ம எவன்லி டெலிஷனோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அவங்க கூட அந்த நல்ல தண்ணி இடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இம்மோர்டல் ஆர்டருங்கிற இடத்துக்கு போயிட்டுருப்பாங்களா, அதுலேருந்து தான் கட்டுறாங்க. அங்கே வந்துட்டாங்க போலில் ஏதோ சைனாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன எழுதுறாங்கன்னா, அதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு ஆகுது. அதை வேறு அத்தனை தடவை எழுதுறாங்க. இது மாதிரி மேன் ஈட்ரஸ் இருக்கோ அது மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் நாங்கள் கொல்லுவோம், அதுக்கு நீங்கள் 200 yen கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி எழுதி போர்டு வச்சுட்டு அது பக்கத்துலேயே மீன் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அங்கே ஓடுற தண்ணியில். அப்போ தான் அக்கா சொல்லிகிட்டு இருக்கா, நான் கூட இம்மோர்டல் ஆர்டருங்கிற பேரெல்லாம் கேட்டோன்னே கொடிலாம் இருக்கும், தனக்குன்னு பில்டிங்லாம் வச்சுருப்பாங்க, முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க, அப்போல்லாம் நினச்சா என்னடா இந்த இடம் இப்படி இருக்குது, எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்படியே மீனை பிடிச்சிட்டு வந்து அப்படியே நைட் ஆயிடுது. அதை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். இவங்க 2 பேரையும் யாரோ தூரத்துலேருந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவன் பக்கத்தில் இருக்கவன்ட்டு சொல்கிறான், டே யாரோ புதுசாக 2 பேர் அங்கே ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கன்னு சொல்கிறான், அவங்க ஒன்றும் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க இல்லைல்ல, அப்போனா போய் இவங்களை பற்றி போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு உள்ள டாக்டர் உசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி புதுசாக 2 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து போர்டில் இது மாதிரி மேன் ஈட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க, பார்க்க பாடி கார்டு மாதிரி இருக்காங்க, என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, அவங்கள என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ தான் கட்டுறாங்க, அக்காட்டையும் நம்பிட்டே ஒரு 3 பேர் வந்து அவங்கள கூட்டு போயிட்டுருக்காங்க, இந்த பக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அக்கா தம்பி கேட்குறாங்க, நாங்கள் இம்மோர்டல் ஆர்டருக்கு ஒரு விஷயமாக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த லேடி கேட்குறாங்க, என்ன விஷயம், இது மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தீங்களா, ஆனால் இது ஒன்றும் நார்மலான ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அக்கா சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, அந்த டாக்டரை பார்க்க தான் வந்தோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கட்டுறா. அவங்களும் பார்த்துட்டு, யார் இது, டாக்டர் உசாமி மாதிரியே இல்லையே, இது ஒருவேளை புது டாக்டராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அக்கா தம்பி கேட்குறாங்க, நீங்கள் ஒன்றும் இம்மோர்டல் ஆர்டரை சேர்ந்தவங்க இல்லை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்க 3 பேரும் தட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வெளில கட்டுறாங்க, முதல்ல 2 பேர் கூட டாக்டர்கிட்ட போய் பேசியிருப்பாங்களே இவங்க 2 பேரை பற்றி, அவங்க வந்து அங்கே தேடிட்டு இருக்காங்க, எங்கடா 2 பேரையும் காணோம், அதுக்குள்ளேயும் தொலைச்சிட்டோமா அவங்க 2 பேரையும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. திருப்பி அக்காவும் தம்பி தான் கட்டுறாங்க, ஆகா எங்கள் நேரமே வேஸ்ட்டாக போயிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்க பிடிச்சிக்கிட்டு இருங்க நாங்கள் சொல்கிறத கேட்டு போங்க, வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்போ தான் இந்த மொட்டை சொல்லிகிட்டு இருக்கா, அது மாதிரி நாங்கள் இம்மோர்டல் ஆர்டருக்கு எதிரான குரூப்பு, இந்த லேடி தான் வந்து லீடரு. அப்புறம் வந்து இன்னொருத்தான் சொல்கிறான், இது மாதிரி நீங்கள் வச்சுருந்த அந்த சைன் பார்த்தோம், அது மாதிரி மேன் ஹீட்டரை கொல்லுவேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை பார்த்துட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அக்கா சொல்கிறா, இருங்க முதல்ல எங்களுக்கு இம்மோர்டல் ஆர்டர்னால் என்னென்னு தெரியாது, அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள், என்ன ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்குறா. உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, பார்க்க அது ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உண்மையிலே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு காலுக்கு பதிலாக இன்னொரு கால் வந்து மெட்டலில் தான் இருக்குது. அதான் கட்டிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி 1 இயருக்கு முன்னாடி எனக்கு பெரிய அடிபட்டுருச்சு, அதனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், அங்கே வந்தால் என்னோடய காலை எடுத்துகிட்டு இது மாதிரி மெட்டல் லெக் வச்சு விட்டாங்க, இப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேரும் இங்கே வந்து அவங்க உடம்பை சரி பண்ணிக்கிறாங்க, ஆனால் என்னென்னா அவங்களுக்கு உடம்பு சரி பண்ணாமல் அவங்களோட பாடி பார்ட்ஸை எடுத்துகிட்டு இது மாதிரி மிஷினில் மெட்டலில் ஏதாச்சும் வச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்கிறாங்க. அந்த மொட்டை வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஆமாம் இப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த டாக்டர் உசாமியோட இதெல்லாம் வந்து ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன், அவன் இப்படிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹியூமனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மொட்டை சொல்கிறான். அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க, இதுதான் இம்மோர்டல் ஆர்டர், இப்படி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தான் தம்பி சொல்கிறான், அதுதான் இம்மோர்டல் ஆர்டராக இருந்தால் அதை எதிர்க்கிறதுக்கு எதிரிகள் இருப்பாங்க தானே, அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தானே, இது மாதிரிலாம் நீங்கள் தப்பாக செய்கிறீங்க, மிஷின்லாம் மாற்றி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அமைதியாக தானே ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்கிறான். அப்போ தான் அந்த மொட்டை சொல்லிகிட்டு இருக்கான், ஏன்னா நம்ம உலகம் டிசாஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து மிஷின்ஸை வச்சு நம்ம மாற்றிக்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் இந்த ஐடியா எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னா, நம்ம மெமரி டேட்டாவெல்லாம் எடுத்து மொத்தமாக ஒரு மிஷினில் வச்சு மனித இனமே இல்லாமல் ஒரு மிஷின்ஸாக வந்து வாழ ஆரம்பிச்சிரும், நம்மளோட மெமரி டேட்டா வச்சு. அது மாதிரி போயிடக்கூடாது இல்லை, ஏன்னா இப்போ வந்து சட்டத்திட்டமும் இல்லாத ஒரு உலகத்தில் தானே இருக்கும், அதை யாரும் எதிர்க்கவும் போகிறது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறான். உடனே அக்கா சொல்கிறான், அப்படி ஒரு வேளை டாக்டர் வந்து ரிசர்ச் எல்லாம் அந்த அளவுக்கு கொண்டு போய் மனுஷங்களை மிஷினாக மாற்றுறதா இருந்தாலும் மனுஷங்கள் சந்தோஷமாக மிஷினாக மாறிப்பாங்க, ஏன்னா இந்த அழிஞ்சு போன உலகத்தில் வாழ்கிறதுக்கு மேனிட்டர் டைப்லாம் படுறதுக்காக, இப்படி மிஷினாகவே இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, ஆனால் வந்து இது தெரியாமல் போய் அங்கே நம்ம மாட்டிக்கூடாதுல்ல, இதை பற்றி தெரியாமல் புரிஞ்சிக்காமல் அங்கே எவ்வளோ போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் காப்பாற்றணும்ல, அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த லேடி சொல்கிறாங்க, எனக்கு இப்போ புரியுது, நான் வந்து அவங்கள எதிர்த்து பேசுகிறதா தான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நான் பார்த்தேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த லேடி வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒரு ரூமுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. சுற்றி கேட்டனாக இருந்திருக்கும். அந்த கேட்டனை திறந்துட்டு உள்ளே போனால் இவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் என்ன பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கேட்டனுக்கு பின்னாடி துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஒரு உடம்பு இருந்துச்சு. அந்த உடம்பால் உயிரே வாழ முடியாது. ஆனால் அந்த உடம்பை சுற்றி மிஷின்ஸை வச்சு உயிர் வாழ வச்சுருந்தாங்க. அதை பார்த்தப்ப எனக்கு எவ்வளோ இதாக இருந்துச்சு தெரியுமா? அதோட அது என்கிட்ட என்னம்மா சொன்னிச்சு, என்னை சாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு அப்படிங்கிற இந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க மொட்டை சொல்கிறான், இது மாதிரி மித்த இருக்க மனுஷங்களையும் இந்த மிஷின்ஸே ஆக்குப்பை பண்ணிட்டுன்னா நம்மளால் அப்புறம் எப்படி வாழ முடியும்? மனித இனமே இல்லாமல் போயிரும்ல. அதுக்காக தான் நாங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதோட இந்த உசாமிக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் இந்த காலத்தில் அவன் செய்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் அவனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மொட்டை சொல்கிறான். உடனே அக்கா வந்து இவ வச்சுருந்து அந்த டாக்டர் ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு, அப்போ இந்த டாக்டர் இல்லையா உசாமி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் உசாமி வந்து இவரை விட யங்காக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அக்கா சொல்கிறா, நான் இதையும் கேள்விப்பட்டேன், இந்த இம்மோர்டல் ஆர்டர் வந்து மேன் ஹீட்டரோட பார்ட்ஸை வந்து ஹியூமன் உடம்புல வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க, அதையும் இவரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த லேடி சொல்கிறாங்க, நான் அது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இம்மோர்டல் ஆர்டர் பில்டிங் பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு மேன் ஹீட்டர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. அப்படியே அந்த அக்கா கட்டுறாங்க. அக்கா குளிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் தம்பி கேட்டுட்டு இருக்கான், என்ன பண்ண போகிற, என்ன ஐடியா வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அக்கா சொல்கிறா, அவங்க தான் வந்து மேன் ஹீட்டர் கொல்ல சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு காசும் தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதோட மேன் ஹீட்டர் கொலை பண்ணுறது முக்கியம், ஏன்னா அது மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடும், அதனால நம்ம அதை கொலை பண்ணுறதே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே தம்பி சொல்கிறான், நீ முன்னாடி மாதிரி இதாக யோசிக்க மாட்டியே ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே வந்து தம்பி குளிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் தம்பி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து முன்னாடி இவ வந்து தம்பியாக தானே இருந்தா, அவளோட அக்காவை வந்து கொண்டுட்டு தானே இப்போ இவ வந்து அக்காவை மாதிரி இருக்கா. புரியுன்னு நினைக்கிற பழைய எபிசோட் பார்த்தவங்களுக்கு. இப்போ அக்காவாக இருக்கனால அந்த பொண்ணு இறந்து போனால முன்னாடி ஒரு அக்கா, அவளை கொன்ன டாக்டரை தேடி தான் இவன் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இருக்க அக்கா அந்த டாக்டரும் இந்த இம்மோர்டல் ஆர்டரில் தான் கலந்துருக்கணும், எங்கேயாச்சும் இந்த இயக்கத்தில் தான் இருக்கணும். அதனால தான் இவன் வந்து எதுவுமே யோசிக்காமல் இவ பத்துக்கு ஸ்ட்ரைட்டாகவே அங்கே மேன் ஹீட்டரை கொள்ளலான்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று சரியாக படலையே அப்படிங்கிற மாதிரி தம்பியை வச்சுட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் ஆயிடுது.